ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அரசு இ சேவை துறையிலிருந்து இப்ப நிறைய விதமான பயணங்கள் வந்திருக்கு. மாவட்ட வாரியா வெளிவிட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். வேற லெவல் சேலரி, என்ன பதவி, எப்படி அப்ளை பண்றது எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணலாலும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். பேக் டு த நோட்டிபிகேஷன். TNEGA, அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் விட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு நீங்க முற்றிலும் ஆன்லைன் மோட்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கான முதல் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா 21 இருந்து 35 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த தேதியின்படி 1/1/2025 இந்த தேதியின்படி 21 இருந்து 35 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் தகுதி. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வசிப்பவர்கள் மட்டும்தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. என்ன மாவட்டங்கள் அப்படின்னு சொல்றேன். அந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சமுள்ள மாவட்டங்களுக்கும் நிச்சயமா 1 by 1 இவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. உங்க மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்க மாவட்டத்திற்கு வரப்பையும் நான் இதை அப்டேட் பண்றேன். இந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு தேர்வு இருக்கு. 2 மணி நேரம் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒன்னு சூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்களா. நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து இவங்க டிடெக்டும் பண்ணுவாங்க. அதற்கான சிலபஸ் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா சிலபஸ். இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து இவங்க கேட்க போறாங்க. அபிஷியல் வெப்சைட் பாருங்க, www.tnega.tn.gov.in. இது அபிஷியல் வெப்சைட். இதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாமா. வழக்கமா நீங்க அப்ளை பண்றப்போ கொடுக்குற மாதிரி உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி, பிளஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். தமிழக அரசு இ சேவை துறையிலிருந்து இப்ப மாவட்ட வாரியா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் விட தொடங்கியிருக்காங்க. சோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரையும் இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா BE BTech வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், IT, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ முழுக்க IT CS மட்டும் இதற்கு நீங்க எலிஜிபிள். ஓகே, அதர் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே கொடுத்துட்டாங்க. IT இல்ல CS வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எனி அப்படி இல்லைன்னா, அதாவது BE BTech IT CS இல்லைன்னா ஏதோ ஒரு UG டிகிரி முடிச்சுட்டு MCA MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முடிச்சவங்க, இல்ல MSc IT முடிச்சவங்க, இல்ல MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாமா. ஆனா உங்களோட 10th 12th டிகிரியில PGல இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்காங்களோ எல்லாத்துலயுமே நீங்க 60% மேல ஸ்கோர் பண்ணிருக்கணும். 10th 12th இவங்க கேட்டுக்கிற டிகிரி எல்லாத்துலயுமே. இது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா மட்டுமே தான் நீங்க தகுதி. தற்போது பாத்தீங்கன்னா நீலகிரியிலையும் தென்காசிலையும் வந்திருக்கு ஈச் 1 வேகன்சி. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு வேகன்சி, மொத்தம் 2 வேகன்சி. இதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லா மாவட்டத்துல இருந்துமே இந்த வேகன்சி வந்து 1 by 1 இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ TNEGA.tn.gov.in இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க தாராளமா அதற்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்கு. அதை லேட்டர் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதற்கான ரோல் நம்பர் வைஸ் மார்க் லிஸ்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இந்த அபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கான எக்ஸாம் சென்டர் எங்க அப்படின்னா எந்த மாவட்டத்துல வேலை இருக்கோ அந்த மாவட்டத்துல, அப்ப நீலகிரி தென்காசில இருக்கு. நீலகிரி அண்ட் தென்காசில தான் இதற்கான எக்ஸாமுமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ செலக்ஷன் பாத்தீங்கன்னா முழுக்க இவங்க கண்டக்ட் பண்றாங்கல்ல தேர்வு, அதுல என்ன பர்ஃபார்மன்ஸ், அதுல எப்படி நீங்க பர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இ சேவை துறையில இருந்து வந்திருக்கு TNEGA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பேர் அப்படிங்கிற முறையில டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேலைவாய்ப்பு தொடர்பா இருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே ஃபுல்லா நீங்க படிங்க. முழுக்க CS மற்றும் IT இது ரிலேட்டட்ல கேட்கறாங்க. இது ரிலேட்டட்ல தான் உங்களுக்கு தேர்வுக்கான கொஸ்டின்ஸுமே இருக்க போது. அதையுமே உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு சொல்லி காமனா கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து அவங்க கேட்க போறாங்க. அதுல நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான் இந்த வேலை வாய்ப்பு. மற்றபடி இதற்கு இன்டர்வியூவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்ல நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான். இந்த வெப்சைட் லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நோட்டிபிகேஷன் PDF-யுமே தரேன். நீங்க டேரக்டா டச் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் செக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பாடத்தின் பேரையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோவை தெரியப்படுத்துறேன். எந்த டவுட் கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.